பொறுமையானாலும் வாங்கல, உங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்துருவாங்க. வந்துடணும் தம்பி, தப்பு முக்கியம்னா பொறுமையா கூட்டுவோம். பவினே, ஓட்டப்பந்தயம் மூலம் எல்லா வீரர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தொடங்கினார். ஜெய்ஹிந்த் முதலில் பயன்படுத்தியவர் நேதாஜி தான். ஜெய்ஹிந்த். நன்றி. தந்தை உக்கிரபாண்டி தேவர், தாயார் இந்துராணி அம்மையார். முத்துராமலிங்க தேவர் ஒரு ஆன்மீகவாதி, சாதி பாகுபாட்டை எதிர்ப்பவர், சுதந்திரம் போராடி தியாகி, தலை சிறந்த பேசினர், அகில இந்திய பார்வட்டு பில கட்சி தலைவர், தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று கூறினார். நன்றி. நான் இப்பொழுது வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். தமிழக சுதந்திர போராட்ட வரலாற்றை பற்றி பேசினால் உடனே நினைவுக்கு வருபவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். தமிழ்நாட்டின் பாஞ்சாலங்குறிச்சியில் 1760ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் திக்கு விசய கட்டபொம்மன், தாயார் ஆறுமுகத்தம்மாள். இவரது இயற்பெயர் வீரபாண்டியன் என்பதாகும். பாஞ்சாலங்குறிச்சியின் 47வது மன்னராக தனது 30 வயதில் பொறுப்பேற்றார். 1798ஆம் ஆண்டு விசாரணை என்ற பெயரில் ஜாக்சன் துரை என்பவர் சிறைபிடிக்க முயன்ற போது போரிட்டு வெற்றி வீரனாக திரும்பினார். 1799ஆம் என்ற ஆங்கில தளபதி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கைப்பற்றியதால் கோட்டையை விட்டு கட்டபொம்மன் வெளியேறினார். 1799ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி ஆங்கிலேயரால் கயத்தாரில் உள்ள புளிய மரத்தில் தூக்கிலிடப்பட்டார். வீரத்தின் அடையாளமாக திகழ்ந்த கட்டபொம்மனை என்றென்றும் போற்றி வணங்குவோம். நன்றி, வணக்கம். அக்ஷயஸ்ரீ. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பா. அக்ஷயஸ்ரீ. நான் இன்று உங்கள் முன் கல்வி தந்த கர்மவீரன் காமராஜர் அவர்களை பற்றி பேச போகின்றேன். காமராஜர் அவர்களின் இயற்பெயர் காமாட்சி. அவர் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். அவர் தன் 6 வயதிலே தன் தந்தையை இழந்தார். பள்ளி படிப்பதை தொடர முடியவில்லை. ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியதால் பலமுறை சிறை சென்றார். பள்ளியில் அவர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்.
ஏழை குழந்தைகளுக்கும் பணக்கார குழந்தைகளுக்கும் வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். அக்டோபர் 2, 1950ஆம் ஆண்டு காமராஜர் இறந்தார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது உங்களுடன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பற்றி பேச வந்துள்ளேன். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஒரு பெரிய தேசிய தலைவர். அவர் 1908ஆம் ஆண்டு பிறந்தார். அவர் தைரியமான மனிதர். நாட்டிற்காக போராடினார். ஏழை மக்களுக்கு குரல் கொடுத்தவர். நன்மை மற்றும் நேர்மை அவருக்கு பிடிக்கும். ஏழை மக்களுக்கு உதவியவர். நல்ல பேச்சாளர். பார்வையாளர்கள் போட்டியாளர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். Good evening to all. My name is Monica. I am studying in 7th standard. My favorite leader is Subhash Chandra Bose, also known as Netaji. Was a great Indian nationalist and freedom fighter. He was born on January 23, 1897 in Cuttack. Our famous slogan for "Give me blood and I will give you freedom." Thank you. பார்வையாளர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் எனது முத்தான மாலை கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச போகிற தலைப்பு என்னவென்றால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1897ஆம் ஆண்டு கட்டாக்கில் உள்ள ஒரிசாவில் பிறந்து வந்தார். இவரது பெற்றோர் ஜானகிநாத் போஸ், தாயார் பிரபாவதி தேவி. வாழ்க்கை வரலாறு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முக்கிய தலைவர்களின் ஒருவராக கருதப்படுகிறார். அவரது வாழ்க்கை வரலாறு குறித்த முக்கிய தகவல்களை நாம் அறியலாம். கல்வி. ஆரம்ப கல்வி தனது 5 வயதிலே கட்டாக்கில் உள்ள ஒரு ஆங்கில பள்ளியில் சேர்ந்தார். பின்னர் 1909 கட்டாக்கில் உள்ள ராவன்சா என்ற பள்ளி கல்லூரியில் மாற்றப்பட்டார். பிரபலமான வசனங்கள்: நீங்கள் எனக்கு இரத்தத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறேன் என்று கூறினார். இந்தியாவின் மிக உயர்ந்த மக்கள் இந்திய மக்களே ஆவார். மரணம். 1945ஆம் ஆண்டு தைவானில் நடந்த விமான வேடிக்கையில் இறந்ததாக நம்பப்படுகிறது. இவரது மரணம் இன்னும் மர்மமாகவே உள்ளது. நான் பேச வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். தங்கமலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்கத்தமிழ் தந்த தங்கத்தமிழ் மொழியில் தொடங்குகிறேன் எனது உரையை. அனைவருக்கும் வணக்கம். இந்திய வரலாற்றின் ஒப்பற்ற நாயகன். ஆங்கிலேயர்கள் இவரை பார்த்து அரண்டனர். இவரின் பெயரை சொன்னால் ஒவ்வொருவரின் ரத்த நாளங்களும் துடிக்கும். ஆம், வங்கம் தந்த சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி பேசப் போகின்றேன். நேதாஜி அவர்கள் 1897ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக் என்ற இடத்தில் பிறந்தார். இவரது பெற்றோர் ஜானகிநாத் போஸ் மற்றும் பிரபாவதி தேவி ஆவர். நேதாஜி அவர்கள் கல்வி கற்பதில் சிறந்த மாணவராக விளங்கினார். ICS தேர்வில் 4வது மாணவனாக தேர்ச்சி பெற்றார். ஜாலியன் வாலாபாக் படுகொலையால் இந்தியாவில் எழுந்த முழக்கம் இங்கிலாந்தில் இருந்த போஸை மிகவும் பாதித்தது. இதனால் சுதந்திர வேள்வியில் குதித்தார்.
இதனால் சுதந்திர வேள்வியில் குதித்தார். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். நேதாஜி திலகரின் கொள்கையை ஆதரித்தார். இளைஞர் கட்சி ஒன்றை தொடங்கி கல்கத்தாவின் மேயராக பதவியேற்றார். ஆகஸ்ட் 18, 1945ஆம் ஆண்டு இவர் பயணம் செய்து வந்த விமானம் பர்மோசா தீவுக்கு அருகே விபத்துள்ளதாகி இவர் இறந்து விட்டார் என ஜப்பானிய வானொலி தெரிவித்தது. இந்த செய்தி இந்திய மக்களை நிலைகுலைய செய்தது. சுதந்திர இந்தியாவிற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட நேதாஜி அவர்கள் ஒவ்வொரு மனிதனின் நெஞ்சிலும் நீங்கா இடம் பெற்றிருக்கிறார். வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் இந்திய சுதந்திரத்தை நினைத்துக் கொண்டிருக்கும் ஒரு மாமனிதனை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அதுவே நாம் அவருக்கு வழங்கும் மிக பெரும் மரியாதையாகும் என்று கூறி 5 எழுத்தில் வணக்கம் சொல்லி 3 எழுத்தில் நன்றி சொல்லி 7 எழுத்தில் விடை பெறுகிறேன். நன்றி. நான் வேலுநாச்சியாரை பற்றி பேச வந்துள்ளேன். வீரமங்கை வேலுநாச்சியார் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய முதல் பெண்மணி ஆவார். இவர் தந்தை மன்னர் செல்லமுத்து ஆவார். தாயார் இவர் தந்தை மன்னர் செல்லமுத்து செல்வதி, தாயார் சங்கந்தி முத்தாத்தாள் ஆவார். சிலம்பம், குதிரையேற்றம், வாள்வீச்சு போன்ற வீர கலைகளில் பயிற்சி பெற்றார். 1946 சிவகங்கை மன்னரான முத்துவடுநாதரை மணந்து பட்டத்து ராணியான சிவகங்கை வெள்ளையர்கள் கைப்பற்றியதால் சிவகங்கையை மீட்டு தருவேன் என்று சபதம் எடுத்தார். சுல்தானா ஜத்தரின் மருது சகோதரர்கள் குயிலின் உதவியுடன் ஆங்கிலேய படையை வீழ்த்தி சிவகங்கையை மீட்டார். உலகம் உள்ளவரை வேலுநாச்சியாரின் புகழ் நிலைக்கும். தந்தை பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசெடுத்த தலைப்பு உ. முத்துராமலிங்க தேவர் பற்றி பேச வந்துள்ளேன். நம் நாட்டுக்கு தொண்டு செய்தவர் பலர். ஆனால் மக்களுக்கும் அர்ப்பணை செய்தவர் சிலர். தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என வாழ்ந்தவர். செய்தவர் பலர், ஆனால் மக்களுக்கு அர்ப்பணை செய்தவர் சிலர். தேசியமும் தெய்வமும் நமது இரு கண்கள் என்று வாழ்ந்தவர் பசும்பொன் உ. முத்துராமலிங்கர். பசும்பொன்னில் பிறந்தார். தமிழர்கள் ராணுவத்தில் சேர நேதாஜிக்கு உதவியவர். மனிதனை ஒழுக்கத்தின் பெயரால் தான் உயர்ந்தவர் என மரியாதை கொடுக்க வேண்டுமே தவிர சாதியால் அல்ல என வாழ்ந்தவர். மக்கள் மனதில் வாழும் கவி மன்னன். நன்றி. To fight for freedom.
அவர் நாட்டுக்காக உயிர் கொடுத்தார். புலித்தேவன் வீரத்தின் அடையாளம். அவர் குழந்தைகளுக்கு முன்மாதிரி. அவர் தமிழரின் பெருமை. அவர் சுதந்திர போராளி. எப்போதும் நல்லதை செய்தார். நாம் அவரை நினைத்து பெருமைப்பட வேண்டும். நாம் அவரை போல் தைரியமாக இருக்க வேண்டும். புலித்தேவர் நமக்கு ஒரு உடலாளி. நன்றி. கொள்ளும் தலைப்பு வீரமங்கை வேலுநாச்சியார். வேலுநாச்சியாருக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம், தெரியாத 3 எழுத்து பயம். இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட முதல் பெண் பேரரசி வேலுநாச்சியார் ஆவர். இவர் ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி மற்றும் சங்கத்தி முத்தாத்தா நாச்சியாரின் மகளாக 1730ஆம் ஆண்டில் பிறந்தார். இவர் சிறு வயதிலேயே வீர விளையாட்டான சிலம்பம், குதிரையேற்றம், வாள்வீச்சு, வில்வித்தை ஆகிய வீர கலைகளில் பயிற்சி பெற்றார். 1746இல் சிவகங்கையின் மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து பட்டத்து ராணியானார். காளையார் கோவிலில் நடந்த போரில் முத்துவடுகநாதரை கொன்றனர் ஆங்கிலேயர்கள். எனவே தளபதிகளாகிய மருது சகோதரர்கள் மற்றும் குயிலி ஆகிய வீரர்களை கொண்டு ஆங்கிலேயர்களை வீழ்த்தி மீண்டும் ராணியாக முடிசூட்டி கொண்டார். வீர பெண்மணி வேலுநாச்சியார் தனது 66வது வயதில் மறைந்தார். நன்றி. தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் எனது முதற்கால் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்திய வரலாற்றில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முதல் குரல் கொடுத்து ஆயுதம் ஏந்தி வெள்ளையனை கதிகலங்க வைத்த அஞ்சா நெஞ்சர் வீரபாண்டிய கட்டபொம்மன். கிஸ்தி கிஸ்தி திரை வரி வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் உரைத்தாயா, நீர் பாய்ச்சி நெடுவலை நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, அங்கு கொஞ்சம் விளையாடும் வெண்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? எதற்கு கேட்கிறாய் வரி, யாரை கேட்கிறாய் வட்டி? சொல் அம்புகளால் ஆங்கிலேய ஆதிக்கத்தை அதிர வைத்த முதல் பாளையக்காரர் வீரத்தின் மறு உருவம் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பேச போகின்றேன். கொங்கு வம்சாவளியில் வந்த திக்குவிசைய கட்டபொம்மனுக்கும் ஆறுமுகத்தம்மாளுக்கும் 1760ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி மகனாக பிறந்தவர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். இவர் சிறுவயதிலேயே குதிரை ஏற்றம், மழையுத்தம், சிலம்பம், ஈட்டி எறிதல் போன்ற வீர விளையாட்டுகளில் வியத்தகு சாதனை படைத்துள்ளார். 1799ஆம் ஆண்டு ஆங்கில தளபதியான பானர்மேன் தமிழ்நாட்டின் பாஞ்சாலங்குறிச்சியின் மீது படையெடுத்தார். அப்போரின் முடிவில் கட்டபொம்மனின் கோட்டையை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினர். அதனால் மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான் ஆங்கிலேயருக்கு பயந்து கட்டபொம்மனை காட்டிக் கொடுத்ததால் 1799ஆம் ஆண்டு அக்டோபர் 16 அன்று கட்டபொம்மன் கயத்தாரில் தூக்கிலிடப்பட்டார். நன்றி. தடைகள் பந்த வந்தாலும் அதை கண்ட அஞ்சா
விசில் ஊதுங்க. அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆயர் பயனன்கொள் வாளறிவான் நற்றா தொழாரெனி மலர்மிசை ஏங்கினால் மானடி சேர்ந்தால் இளமிசை நீண்டு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமே இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல இருள் செய் இருவினியும் சேரா இறைவன் பொருள் செய் புகழ் குறிந்தார் மாற்று பொறிவாயில் ஐந்தவிச்ச பொய்கி ஒடுக்க நெறி நீண்டால் நீண்டு வாழ்வா. தனக்குமே இல்லாத தாட்சேந்தா கல்ல மனக்கவலை மாற்றல் அரிது அறவாளி அந்தன தாட்சேந்தா கல்ல பிறவாளி நீண்டல் அரிது கோழி பொறி குணமினவே என் குணத்தால் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தா இறைவனடி சேராதா. வானின்று உலகம் வணங்கி வருவதால் தான் அமிர்தம் என்றுனர் பாட்டு. துப்பாக்கு துப்பாயே தூவும் மலை விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வேணுலகம் உள்ளின்று உணர்த்தும் பசி ஏறி உலார் உழவர் புலனும் வாடி வனங்கொன்றிக்கா கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் அல்லா மலை விசும்பி துளியின் அல்லா மற்றாங்கே பசும்பொன் தலை காண்பு அறிந்து ஒழுக்கத்து நீர்த்தார் பெருமை விழுப்பத்து வேண்டு பணுவல் துணிவி துறந்தாரின் எண்ணிக்கை துணை கூறின் வேறு இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று ஈண்டு அறம் தெரிந்து ஈண்டாரம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நகையிலும் இன்னாது இகழ்ச்சி பகையிலும் பண்புல பாடறிவார் மாட்டு பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் பண்புக்கு மாய்வது மண் அறம்போலும் கூர்மை ரேனும் மரம்போல்வர் மக்கட் பண்பு இல்லாதவர் பண்பிலான் வெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையா திரிந்தற்று கற்க கற்றடா கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்னென்ப ஏனை எழுத்தின்ப இவ்விரண்டும் வாழும் உயிருக்கு அன்பும் அறனும் உடந்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். வணக்கம். திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றார் துளர் எனி நிறைமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிறைமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாரும் இடிம்பே இல்லை. நன்றி மறப்பது நன்னன்று நஞ்சல்லது அஞ்சே மறப்பது நன்று. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக எண்ணென்பான் ஏழை எழுத்தென்பான் இவ்விரண்டும் கண் என்பார் வாழும் உயிர்க்கு. கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர் உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொலை உடையார் முன் இல்லார்போல் ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். தொட்டனை தூடும் மலர்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. யாதாரும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. ஒருமைக்க தாம் கற்ற கல்வி ஒருவனுக்கு ஏழுமையும் ஏமா புடைத்து. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவனுக்கு மாடல்ல மற்றையவை. யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கா சோகாப்ப சொல்லிலுக்கு பட்டு. தீனா சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினா சுட்டபடு. தாளாச்சி தந்த பொருளெல்லாம் தக்காக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. நெருநல் உடனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. யாதெனின் யாதெனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இல. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றி விடற்கு. வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூங்கி செயல். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலகோட இல்லாகி தோன்றா கெடும். ஞானம் கருதிடும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யும். குறிப்பில் குறிப்புணர் வாரை இருள் சேர் இருவினையும்
எழுத்தெல்லாம் ஆய்வகவன் உரச்சே உலகு கற்றலனால் ஆயவயன் என்கோள் வாழவன் நற்றா தொழாவெளி மலர்மிசை ஏற்றம் மாதவி சேகம் இடர்மிசை நீரு வண்ணம் எங்களோட மூத்தவங்க நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அதுக்கு நாங்க சொல்றோம். பட்டி காட்டு குத்த காட்டு போடு நம்ம தாளம் ஒண்ணு போட்டு நாட்டு கூட்ட காட்டு சிறம்பாட்ட சக்தி காட்டி காட்ட ரெண்டு வெட்டி காட்டி ஜல்லி காட்டு காலையாட்டும் கூறு கொம்பு குத்தி காட்டு நாலு காலு நாலு தோலும் மிரட்டி கூறு கேப்பி காட்டு எப்பாட்டம் கூத்து எப்பாட்டம் கூத்து எப்பாட்டம் கூத்து நாட்டு 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 கூட்ட காட்டு நாட்டு 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 வீட்டு கூட்ட காட்டு நாட்டு 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 பாட்டு படிச்சு படிச்சு காட்டு நாட்டு 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 வெற்றி கொடிய நாட்டு வீரம் காட்டு
பாடங்கள் நடந்து ஆடினேன் அவன் ஆலயம் உரைந்து பாடினேன் பதினேழை சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்கி எடுத்தா அதோட சுத்த வச்சா ரிகா மண்ணாடி மன்னரெல்லாம் பின்னாடி வந்தாலுமே தாண்ட மாட்டேங்க நான் சந்தனமா ஏற்றி வச்ச குங்குமமா பார்த்தேனே கண்ணால கேட்டேனே பொண்ண போல ஆக்கி வச்சு கெஞ்சனுமா தூக்கி வச்சு கொஞ்சனுமா மனமா கேக்குறியே பேச்சு நல்லா கொஞ்சம் சிக்காம சிக்கி எடுத்தா அதோட சுத்த வச்சா மண்ணாடி மன்னரெல்லாம் பின்னாடி வந்தாலுமே தாண்ட மாட்டேங்குன்னா சந்தனமா ஏற்றி வச்ச குங்குமமா பார்த்தேனே கண்ணால கேட்டேனே பொண்ண போல ஆக்கி வச்சு கெஞ்சனுமா தூக்கி வச்சு கொஞ்சனுமா மனமா கேக்குறியே பேச்சு நல்லா பாட்டை போடுறா காலம் பிறக்குதுடா
அது பேர் தான் தீசஸ் தீசு புத்துக்கல் வரிசை தேவ சமுதாய இளைஞரணியின் நடத்தும் 4வது ஆண்டு பொங்கல் விளையாட்டுப் போட்டிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் திரு கண்ணையா அவர்களே, அதோட நம்ம முக்கியமான நூல்களை சொல்லணும். தாத்தா தெய்வ திரு மாடசாமி தேவர், தெய்வ திரு எம் ராமசாமி தேவர், இவங்க 2 பேர் கூடயும் நான் கிட்டத்தட்ட பயணிச்சிருக்கிறேன். இவங்க 2 பேரும் இருக்கையிலையுமே நான் தான் பொருளாளராக இருந்திருக்கிறேன். இப்போது நான் 3வது நபராக இப்போது எம் கண்ணையா பச்சான் அவர்களையும் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சில கருத்துக்களை சொல்லி அமர்ந்திருக்கும் ஏஆர்எம் அழகு சுந்தரம் ஒன்றிய கவுன்சிலர் அவர்களையும், அருமை நண்பர் புத்துக்கல் வலசை ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்ரீ சத்யராஜ் அவர்களையும், என்னுடன் பயணிக்கும் 5வது வார்டு உறுப்பினர் ஏ சங்கரம்மாள் அவர்களையும் முதலில் அதற்கடுத்து ஆர் திருமலைக்குமார் தேவர், எம் முத்தையா பாண்டியன், ஆர் முத்தையா பாண்டியன், ஆர் சவுந்தர பாண்டியன், ஆர் வேம்புராஜ், ஜி அழகு சுந்தரம், ஜி கிருஷ்ணன், எம் பாலசுப்ரமணியன், பி கோமதி நாயக தேவர், எஸ் ஏ மாரிச்செல்வம், ஜி ஆறுமுகம், பி பிச்சப்பாண்டியன், எஸ் பழனிசாமி, என் எஸ் மாடசாமி, எஸ் ராமசாமி தேவர், எஸ் ஆவணைவர் தேவர், எம் பாண்டியன் என்ற ராஜா, எஸ் முத்துப்பாண்டி, எஸ் கற்பசாமி, கே மாடசாமி தேவர், ஏ முத்தையா, ஏ ராமசுப்பையா, எம் ராமசாமி, கே மாரிச்செல்வம், இவர்கள் எல்லாம் நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்து கோயில் திருவிழாவும் சரி, எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் சரி, நாங்கள் எல்லாம் ஒன்றாக பயணித்தவர்கள். அவ்வளவு பெருமை. பொங்கல் விளையாட்டு போட்டி என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. ஒவ்வொருவருடைய திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் நடத்துகிற நிகழ்வு. காலையிலிருந்து இன்னைக்கு நடத்துற நிகழ்ச்சி பார்த்தா ஓட்டப்பந்தயம், அது அவர்களுடையது, அது ஒரு திறமையை காட்டுவது. பேச்சு போட்டி, அது ஒரு திறமையை காட்டுவது. மலையேறுவது, அது ஒரு திறமையை காட்டுவது. கோலப் போட்டி, அது ஒரு திறமையை காட்டுவது. இப்படி ஒவ்வொருவருடன் இருக்கிற திறமைகளை வெளிப்படுத்தும் நிகழ்வுதான் இந்த பொங்கல் போட்டி விளையாட்டு. ஒரு நாடு சுழற்சியமாக இருக்க வேண்டும் என்றால் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த சட்டத்தை இயற்றிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் நினைவு கூறுகிறேன். அடுத்தபடியாக கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் கல்வி சிறப்பாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் என்ற ஒரு உச்சரிப்பின் அடிப்படையில் அவர்கள் நிறைய நிகழ்வுகளை நடத்தியிருக்கிறார்கள். உதாரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில், திருநெல்வேலி நகரத்தில் 2 தியேட்டர் ஒருத்தர் கட்டினார். 2 தியேட்டரையும் துறக்கணும் அப்படிங்கிற காமராஜர் அப்ப முதல்வராக இருக்காங்க. அவர்கிட்ட நான் 2 தியேட்டர் கேட்டிருக்கேன், இந்த 2 தியேட்டரையும் நீங்க துறங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காமராஜர் என்ன சொல்லுவாரு? ஐயா என்ன சொல்லுவாருன்னா,
தேட்டர் வந்து மக்களுக்கு பலன் அளிக்கல. கல்வி வந்து முக்கியம், நாட்டுக்கு முக்கியம். நீங்க வந்து 2 ஸ்கூல் கட்டுங்க, 2 பள்ளி கட்டினீங்கன்னா நான் அதை திறந்துட்டு இதை திறக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. உடனே தேட்டர் கட்டினவர் 2 பள்ளி கட்டாரு. எங்கன்னு கேட்டா மூலக்கரப்பட்டி, முடஞ்சிப்பட்டி, இந்த 2 ஊர்லயும் 2 ஸ்கூல் கட்டினாங்க அந்த தேட்டர் கட்டினவர். அதுக்கு அப்புறம் தான் தேட்டரையே திறந்தாங்க. அப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த மண்ணில் நம் கல்வியை முக்கியத்துவம் காட்ட வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வீரத்திற்கு சுதந்திரப்பட்ட போராட்ட வீரர்களின் வீர மங்கை வேல் நாச்சியார். வேல் நாச்சியார் வந்து எல்லாரும் வேல் நாச்சியாரை பத்தி பேசுனீங்க. ஆனா வேல் நாச்சியாருக்கு வந்து 10 மொழிகள், குறைஞ்சபட்சம் 10 மொழிகள் அந்த அம்மாவுக்கு தெரியும். அதை யாருமே சொல்லல. நீங்க வந்து 10 மொழிகள் தரமா பேசக்கூடிய மொழிகள். ஹிந்தி, இங்கிலீஷ்ல தரவ. வெள்ளைக்காரன் வந்து அவன் அப்பாட்ட பேசையில வந்து அவன் அப்பாவுக்கு வந்து பேச முடியல. ஆனா இந்த அம்மா வந்து வெளியில வந்து தரமா பேசிச்சு இங்கிலீஷ். அப்படியாப்பட்ட ஒரு மண்ணின் சிறப்பு மிக்க வீர மங்கை வேல் நாச்சியாரை பற்றி நேர்மை என்றால் நேர்மைக்கு சொந்தக்காரர் நம்ம தான். இந்த நேர்மைக்கு சொந்தக்காரர் ராமநாதபுரம் மன்னர் விஜய நகராத தொண்டைமான். அவர் வந்து ஒரு மன்னர். இந்த மன்னர் வந்து என்ன பண்றாருன்னா 2 மகன் அவர்களுக்கு வந்து 2 மன்னர் வந்து விஜயநகர சேதுபதி மன்னருக்கு வந்து 2 பொண்ணு. ஒன்று சிவகாமி நாச்சியார், 2வது வந்து ராஜலட்சுமி நாச்சியார். இவங்க 2 பேரும் வந்து இவங்க கல்யாணம் பண்ணக்கூடிய வயசுல இருக்கிறாங்க. அப்ப வந்து தாய் கிடையாது. விஜயநகர சேதுபதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, மகளுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து சொந்த அவருடைய தங்கச்சி மகள் கண்டாயுதப்படை தேவர் அவருக்கு வந்து இந்த பொண்ணை வந்து 2 வரையும் பேசி முடிக்கிறாங்க. அப்ப வந்து பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை வந்து கம்மியா இருக்கும், பொண்ணு வந்து அதிகமா இருக்கும் அந்த காலத்துல வந்து. அப்படி ஒரு காலத்துல வரையில வந்து 2 பொண்ணையுமே வந்து தண்டாயுதப்படை தேவருக்கு வந்து கட்டி கொடுக்குறாங்க. தண்டாயுதப்படை தேவர் 2 பொண்ணையும் தன் தாய் மாமனாரான மக்களா 2 வரைக்கும் கட்டுறாங்க. கட்டிட்டு விஜய நகர தொண்டைமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என்னுடைய 2 கண்களையும் உன்னிடம் ஒப்படைத்திருக்கிறேன். 3வதாக ஒரு கண் ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி கோயிலையும் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மர்ம விட்ட ஒப்படைக்கிறார். 3 கண்களையும் உன்னிடம் ஒப்படைக்கிறேன்னு சொன்ன உடனே இவர் வந்து விஜயநகர வந்து ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரத்துல ஆட்சி புரிகிறார். அதே ராமேஸ்வரத்தில் மர்மனான தண்டாயுதப்படை தேவர் ஆட்சி புரிகிறார். இப்படி நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல வடக்கு இருந்து ஒரு அந்தனர் தான் ஒரு சாதாரண சாமியார் வந்து ராமேஸ்வரத்துக்கு வராங்க. ராமேஸ்வரத்துக்கு வரையில அப்ப வந்து இந்த பாம்பன் பாலம் கிடையாது. பாம்பன் பாலம் இல்லைன்னா போட்டிங்ல தான் நம்ம வந்து போனோம். போட்டிங்ல போவையில இந்த அந்தனர் ஏறாரு, அந்த சாமியார் அந்த போட்ல ஏறாரு. போட்ல ஏறையில வந்து 25 பைசா நீங்க கொடுத்தா தான் உங்களை அங்க அக்கறைக்கு நான் கூட்டு போவேன் அப்படின்னு போட்ல உள்ளவங்க சொல்றாங்க. அப்போ வந்து 25 பைசா என்கிட்ட இல்ல அப்படிங்கிறாரு. இல்லன்னு சொன்னோட நான் சாமிய ராமநாத சுவாமியை எப்படியாவது நான் பார்க்கணும், இதுக்காக நான் வடக்க இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்த சமஸ்தானம் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு இந்த கோயில் அப்படின்னு சொன்னா, ராமநாதபுரத்தில் விஜய ராமநாத அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்றாங்க. நேரம் வந்து அவரை வந்து பார்க்கிறாரு. வடக்கையா அப்படிங்கிறாரு. அவரு என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னாங்க. என்ன விஷயம்? இந்த மாதிரி 4 நான் வந்து ராமநாதபுரத்துல ராமேஸ்வரம் கோயில போய் சாமியை கும்பிட்டோம். ஆனா 4 என்கிட்ட கேட்கிறாங்க, ஏன்டா அந்த பைசா இல்ல அப்படிங்கிறாரு.
அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் இந்த விஷயம் 4 நாள் பிரிக்கிற விஷயமே ரகுநாதம் தொண்டைமானுக்கு தெரியுது. அந்த துண்டு பிரிக்காத அப்படின்னு மருமகன் கூட பார்க்கல. பாதுகாவலரை விட்டு தண்டனை பண்ணிட்டவரை உடனே கைது பண்ணி கொண்டு வராங்க. கொண்டு வர சொல்லியாச்சு. கொண்டு வந்தால் நீ வந்து நானா கோயில் போகக்கூடிய ஆள்கிட்ட கேட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. மருமகிட்ட கேட்கிறாரு. அவரும் உள்ளத சொல்றாரு, கோயிலாம் சொல்லல. இந்த காலத்துல சொன்னா நான் வாங்குறேன், அவர் வாங்குறாரு, இவரு வாங்குறாருப்பா. இவர் வந்து எந்த பொய்யும் சொல்லல. வாங்குற நீ வாங்குறா உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்றாரு. சொந்த தங்கச்சி மகனும் பார்க்கல, 2 பொண்ணை கட்டி கொடுத்துருக்கவங்களும் பார்க்கல, உனக்கு தண்டனை மரண தண்டனை என்று உடனடியாக சொல்லிவிட்டார். மரண தண்டனை நிறைவேற்றியாச்சு. இந்த கேள்விப்பட்ட உடனே அக்காவும் தங்கச்சியும் பல்லாக்கில வராங்க. எங்க இருந்து? ராமேஸ்வரத்துல இருந்து ராமநாதபுரத்துக்கு. அப்பா வந்து கோவக்காரரு, எதையாவது ஒண்ணு செஞ்சிருவாரு, நம்ம வந்து கடைசி நேரத்துல நம்ம புருஷனை பார்த்துருவோம்னு வராங்க. வரக்கூடிய நேரத்துல இந்த தகவலுக்கு போது உங்க கணவரை உங்க அப்பா தண்டித்து விட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்திலே அக்கா வந்து தீ மூட்டி உடனடியாக அவர் உயிரை மாற்றுகிறார். அது அக்கா மடம். தங்கச்சிக்கு அடுத்த தகவல் கிடைக்கி அது அந்த இடத்தில் நடக்குது தங்கச்சி மடம். இதுவரைக்கு ராமேஸ்வரத்தில் அக்கா மடம் தங்கச்சி மடம் சொல்லி இருக்கு. அங்க சமஸ்தானத்துல இருந்து சாப்பாடு பங்கி போட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒரு ஊரு இருக்கு. இது வந்து நான் எதுக்கு இந்த கதையை சொல்றேன்னா, நம்ம நேர்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. தப்பு செஞ்சால் சூரிய நாட்டாம படத்துல சொன்ன மாதிரி மாவை மச்சான் யாரையும் பார்க்காதீர்கள், தீர்ப்பு கரெக்டாக இருக்கணும் சொன்ன மாதிரி மருமகனுக்கு கூட பார்க்கல, 2 பொண்ணு வாழ்க்கை ஒப்பாக்குறது பார்க்கல. ஆனா நேர்மைக்கு சொந்தக்காரர் விஜய நகராஜ் தொண்டைமான். மக்கள் வந்து சுதந்திர போராட்ட வீரர்களை பத்தி பேசணும்னு சொன்னதால நான் உங்களுக்கு இந்த கருத்தை சொன்னேன். அதாவது கல்விக்கு காமராஜர் ஐயா, அதுக்கு வீரத்துக்கு வீரமங்கை வேலுநாச்சியார், நேர்மைக்கு சொந்தக்காரர் விஜயநகர் தொண்டைமான். அதனாலதான் உங்களுக்கு இந்த கதையை சொல்லியிருக்கிறேன். காலையில் இருந்து சாப்பிட்ட போனாங்க கூட தெரியல. இளைஞர்கள் வந்து இவ்வளவு சீரும் சிறப்புமாக இந்த ஏற்பாடை செய்த எனது சொந்த பந்தம் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி அளித்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறுவர்களுக்கான ஓட்டப்பந்தயம் 1-3 செங்கோடி மோகன் ஃபர்ஸ்ட் பிரைஸ், மாதேஷ் ஏ செகண்ட் பிரைஸ். அடுத்தபடியாக சிறுவர்களுக்கான ஓட்டப்பந்தயம் 4-8 ஃபர்ஸ்ட் பிரைஸ் எம் சுமித்ரன், 2வது பிரைஸ் வி முத்துக்குமார். அடுத்து சிறுமிகளுக்கான ஓட்டப்பந்தயம் 6-8 எஸ் சுஸ்மிதா ஃபர்ஸ்ட் பிரைஸ், ஏ மகி செகண்ட் பிரைஸ். அடுத்து சிறுவர் சிறுமிகளுக்கான எல்கேஜி யூகேஜி தவளை ஓட்டம் எம் மாதவ் கணேஷ், எஸ் மாதவ் கணேஷ் சிறுவர் சிறுமிகளுக்கான எல்கேஜி தவளை ஓட்டம் ஃபர்ஸ்ட் பிரைஸ், யூ அமுதனி உத்ரா செகண்ட் பிரைஸ். யூ அமுதனி உத்ரா, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் சொல்லுங்க. ரைட்டு அடுத்த சிறுவர்களுக்கான ஓட்டப்பந்தயம் எல்கேஜி யூகேஜி வெளியாகுவாங்க. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஜி குமார் ஃபர்ஸ்ட் பிரைஸ், எஸ் மாதவ் செகண்ட் பிரைஸ். சிறுவர்களுக்கான ஓட்டப்பந்தயம் எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜி அஸ்வின் குமார், செகண்ட் பிரைஸ் எஸ் மாதவ் கணேஷ். அடுத்து
டி அஸ்வின் ஃபர்ஸ்ட் பிரைஸ் மாத்தாதீங்க தம்பி. கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க, நான் சொல்ற படிக்க பாருங்க. செகண்ட் பிரைஸ் மாதவ் கணேஷ். என்ன வேண்டாமோ போட்டி 5ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை ஜி பிஎஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ். செகண்ட் பிரைஸ் எம் சந்தோஷ். போட்டி கொஞ்சம் விறுவிறுன்னு வாங்க தம்பி. ஜி பிஎஸ் செகண்ட் பிரைஸ் எம் சந்தோஷ். அவன் இல்ல சந்தோஷ் இல்லைன்னா அவன் வீட்டில் வேற யாராவது இருந்தால் வந்து வாங்கிக்கோங்க. சரி, பரிசை ஓரமாக வச்சுங்க. 10 ரூபா. அடுத்து ஓட்டப்பந்தயம். ஓட்டப்பந்தயத்துக்கான இளைஞருக்கான ஓட்டப்பந்தயம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எம் மகேஷ். கொஞ்சம் மச்சான். செகண்ட் பிரைஸ் ஜி செந்தில்குமார். செகண்ட் பிரைஸ் ஜி செந்தில்குமார். தேர்ட் பிரைஸ் எம் நவீன் கார்த்திக். தேர்ட் பிரைஸ் எம் நவீன் கார்த்திக். பாட்டிலில் நீர் நிரப்புதல் பெண்கள் ஃபர்ஸ்ட் பிரைஸ். பாட்டிலில் நீர் நிரப்புதல் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எஸ் பூங்கொடி. செகண்ட் பிரைஸ் ஜி இசக்கியம்மா. செகண்ட் பிரைஸ் ஜி இசக்கியம்மா. அப்புறம் பாட்டிலில் நீர் நிரப்புதல் சிறுமிகளுக்கான 8 முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கான முதல் பரிசு எம் சக்திமாலா. இரண்டாவது பரிசு என் நர்மதா ஸ்ரீ. ஃபர்ஸ்ட் பிரைஸ் எம் சக்திமாலா, இரண்டாவது பிரைஸ் நர்மதா ஸ்ரீ. அப்புறம் பாட்டில் நீர் நிரப்புதல் சிறுமிகளுக்கான ஃபர்ஸ்ட் பிரைஸ் கே மதுமித்ரா. இரண்டாவது பிரைஸ் கே அனுஸ்ரீ. கே அனுஸ்ரீ. சிறுமிகளுக்கு ஒரு சொல்லுங்க. சக்திமாலா. செகண்ட் பிரைஸ் நர்மதா ஸ்ரீ. மாத்திராஜி. அதுக்கு பிறகு வந்து கே மதுமித்ரா. பாட்டில் நீர் நிரப்புதல் சிறுமிகளுக்கான பிரைஸ் மதுமித்ரா. செகண்ட் பிரைஸ் அனுஸ்ரீ. கே அனுஸ்ரீ. அதுல ஏதாவது கல் வைக்கலாமா கீழே? அதுக்கு பிறகு சாக்கு போட்டி சிறுவர்களுக்கானது பி பழனி சஞ்சய். பி பழனி சஞ்சய். அங்கேயே நிப்பாட்டுங்கன்னா அங்கே நிப்பாட்டு. பழனி சஞ்சய் இருந்து போகணும். அதுக்கப்புறம் லக்கி கார்னர் பெண்கள் கே அபிமாலதி. ஃபர்ஸ்ட் பிரைஸ் லக்கி கார்னர். செகண்ட் பிரைஸ் எஸ் நர்மதா. செகண்ட் பிரைஸ் எஸ் நர்மதா. அடுத்து ஆண்கள் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ். செகண்ட் பிரைஸ் எஸ் நர்மதா. லக்கி கார்னர் ஆண்களுக்கானது எஸ் மதி பிரகாஷ். ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஏ புவனேஷ். செகண்ட் பிரைஸ் மதி பிரகாஷ் இல்லைனாலும் அவங்க தந்தை வாங்கிக்கிறாங்க. ஏ புவனேஷ் செகண்ட் பிரைஸ். அதுக்கப்புறம் ஸ்கிப்பிங் சிறுமிகள் ஜி அனுபல்லவி. ஃபர்ஸ்ட் பிரைஸ் எஸ் நர்மதா. செகண்ட் பிரைஸ் எஸ் நர்மதா. செகண்ட் பிரைஸ். ஸ்கிப்பிங் சிறுமிகள் ஜி அனுபல்லவி எஸ் நர்மதா. செகண்ட் பிரைஸ். அதுக்கப்புறம் ஸ்கிப்பிங் சிறுவர்களுக்கான ஸ்கிப்பிங் வி முத்துக்குமார். ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜி பிரவீன். செகண்ட் பிரைஸ் ஜி பிரவீன். செகண்ட் பிரைஸ். அப்புறம் கபடி போட்டியில் உள்ளவங்க இங்கே வந்து நின்றுங்க. உங்களுக்கு தெரியும் வின்னர் யாருன்னு நான் பேரை வச்சேன். கபடி போட்டி வின்னர் முரளி, மனோஜ், மகேஷ், மதன், முகேஷ், பவீன், முத்துக்குமார், கதிர். ஒரு சீக்கிரம் வாங்க தம்பி. நான் அப்ளை சொன்னல. மொத்தமா கொடுத்துருங்க. மனோஜ் கோயில் வாங்க போ. மாத்தி கொடுத்துடணும். ரைட்டு வாட்டும். தலையணை வரட்டும். பெண்கள் கே மாரியம்மாள். ஃபர்ஸ்ட் பிரைஸ். செகண்ட் பிரைஸ் ஜி இஷா அல்பனா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் கே மாரியம்மாள். செகண்ட் பிரைஸ் இஷா அல்பனா. இதுக்கு அடுத்த போட்டி வந்து லெமன் வித் ஸ்பூன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் எம் ஸ்ரீ முத்துமாரி. எம் ஸ்ரீ முத்துமாரி. செகண்ட் பிரைஸ் யூ மகனிகா. செகண்ட் பிரைஸ் எம் யூ மகனிகா. ரைட்டு. அடுத்தபடியாக லெமன் வித் ஸ்பூன் சிறுமிகளுக்கானது தன்யா. ஃபர்ஸ்ட் பிரைஸ். செகண்ட் பிரைஸ் எம் அக்ஷய மகாலட்சுமி.
எம் அக்ஷய மகாலட்சுமி. கிரிக்கெட் போட்டி அடுத்து வந்து முத்துப்பாண்டி அணியினர். கிரிக்கெட் போட்டி முத்துப்பாண்டி அணியினர் மேடைக்கு வந்து கிரிக்கெட் போட்டி வெற்றி பெற்றவர். அடுத்து வாலிபால் பிளேயர்ஸ் வின்னர். பயங்கரமா வாங்கினாங்க நேற்று. வாலிபால்னா நேற்று தான் இதுதான் வாலிபால் அப்படின்னு காமிக்கிற மாதிரி காமிக்காங்க. சரியான விளையாட்டு. வாலிபால் பிளேயர்ஸ் அனைவரும் மேடைக்கு வரவும். ஃபர்ஸ்ட் பிரைஸ் எம்பி விக்னேஷ் கார்த்திக். அங்க போய் எடுத்துக்கோங்க. மொத்தமா எடுத்து போய் அங்க போய் ஒண்ணு எடுத்துக்கோங்க. இளைஞர்களுக்கான பிஸ்கட் கடித்தல் ஆர் முரளி பாபு ஃபர்ஸ்ட் பிரைஸ். செகண்ட் பிரைஸ் எம் மகேந்திரன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆர் முரளி பாபு. செகண்ட் பிரைஸ் எம் மகேந்திரன். பலூன் உடைத்தல் அடுத்து செகண்ட் பிரைஸ் எம் மகேந்திரன். அங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் பிரைஸ் பலூன் உடைத்தல் பி அருள் முத்துக்குமரன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருக்கு தேவை ப்ரோ? சரி எங்க நிக்க பி அருள் முத்துக்குமரன். செகண்ட் பிரைஸ் ஜி சிவா. செகண்ட் பிரைஸ் ஜி சிவா. செகண்ட் பிரைஸ் ஜி சிவா. அடுத்து பல்நூறு உடைத்தல் சிறுமிகளுக்கு வந்து ஏ மது வேணிஷா. செகண்ட் பிரைஸ் எஸ் சுஸ்மிதா. பல்நூறு உடைத்தல் சிறுமிகளுக்கானது ஏ மது வேணிஷா எஸ் சுஸ்மிதா. கயிறுத்தல் போட்டி சிறுவர்களுக்கானது வெற்றி பெற்றவர்கள் ஆர் இளங்கதிர் ஜி தினேஷ் எம் கோகுல் ஜி அருள் முத்துக்குமரன் ஜி பிரவீன்குமார் எம் மாதேஷ் ஏ முத்துக்குமார் ஏ பால அபினவ் எஸ் ஆரிஃப் டி மதியழகன் டி மதியரட்சன். மொத்தம் 11 பேர். அடுத்து கயிறுத்தல் போட்டி இளைஞர்களுக்கானது வெற்றி பெற்றவர்கள் எம் ராம்கி ஏ பாலா டி சிம்பு ஸ்ரீதர் ஜி சதீஷ் எம் ராமசாமி ஆர் முரளி எம் முத்துராஜ் கணேஷ் மூர்த்தி எஸ் டி மகேஷ். 10 பேர். சிங்கிள் தூக்கும் போட்டி ஏறுங்களே சீக்கிரம் இதுல ஏறுங்களேம்ல. கர்ப்பசாமி முதல் பரிசை தட்டி செல்கிறார். இரண்டாவது பரிசை ஏ கணேஷ் மூர்த்தி அவர்கள் தட்டி செல்கிறார்கள். ரைட் பெண்கள் தூக்கும் போட்டி ஃபர்ஸ்ட் பிரைஸ் எம் கர்ப்பசாமி. அடிச்சான் கண்ணாடி விட்டுனா ரொம்ப நேரம் சுத்தி இருந்தவனே அடிச்சான் ஜம்முன்னு. எம் பேச்சி முத்து கிளாப் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் போராடிட்டு இருந்தது. எம் பேச்சி முத்து. ஸ்லோ ரேஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கே அஸ்வின். செகண்ட் பிரைஸ் நாகேஸ்வரன். கே அஸ்வின் எஸ் நாகேஸ்வரன். அண்ணன் தம்பி அடிச்சிங்களோ 2 ரவுண்ட். அடுத்து கோல போட்டி பெண்களுக்கானது. முதல் பரிசை தட்டி செல்பவர் எம் சூரியகலா எம் கோகிலா. முதல் பரிசு எம் சூரியகலா எம் கோகிலா. முதல் பரிசு 2 பேருக்கும் 1 முதல் பரிசு. இரண்டாவது பரிசு யு கலையரசி எஸ் மகேஸ்வரி. இரண்டாவது பரிசு. வந்து ஓவிய போட்டி முதல் பரிசு. இது ஓவிய போட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணல, எடுத்து வச்சிருக்கோம், நீங்களே காமிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து ஏஎம் மாதேஷ். அந்த ஓவியத்தை நீங்களும் பார்த்துட்டு காமிங்க. முதல் பரிசு ஓவிய போட்டிக்கான முதல் பரிசு ஏஎம் மாதேஷ். இரண்டாவது பரிசு பி மதியழகன். அந்த போட்டிக்கான அந்த பேப்பர் அவன் வரைஞ்சதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்ன முதல் பரிசு. இரண்டாவது பி மதியழகன். விநாயகர் புக்கு படிச்சுட்டு இருக்காரு.
விநாயகர் கூட்டுப்படுத்திட்டு இருக்காரு. ஞான விநாயகர். அடுத்து வந்து கட்டுரை போட்டி. ஃபர்ஸ்ட் பிரைஸை தட்டி செல்பவர் ஏ அபர்ணா. ஃபர்ஸ்ட் பிரைஸை தட்டி செல்பவர் ஏ அபர்ணா. இரண்டாவது பிரைஸை தட்டி செல்பவர் ஜி திவ்யா. இரண்டாவது பரிசை தட்டி செல்பவர் ஜி திவ்யா. இதுவுமே அனௌன்ஸ் பண்ணிருக்க மாட்டோம், இப்பதான் அனௌன்ஸ் பண்றோம். மூன்றாவது பரிசை தட்டி செல்பவர் எம் தர்ஷினி. மூன்றாவது பரிசை தட்டி செல்பவர் எம் தர்ஷினி. இதான் கரெக்ட் தான். கரெக்ட். பேச்சு போட்டிக்கான முதலிடம் அமுத ரக்ஷிதா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் அமுத ரக்ஷிதா, முதல் பரிசு. இரண்டாவது பிரைஸ் இஷா அல்பனா. ஜி இஷா ஒப்புவித்தலுக்கு முதலிடம் வந்து தன்யஸ்ரீ. அதிகமான திருக்குறள் முதலிடம் தன்யஸ்ரீ. இரண்டாம் இடம் இந்துமதி. இரண்டாம் இடம் இந்துமதி. இது இல்லாம நம்ம ஊர்ல இருந்து மும்பை வரைக்கும் போய் ஸ்கேட்டிங்ல வந்து இந்திய லெவல்ல வந்து கோல்டும் நேஷனல் லெவல்ல வந்து சில்வரும் வாங்கின நம்ம ஊருக்கும் நம்ம நாட்டுக்கும் பெருமை சேர்த்த எம் பவீன்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சாதாரண விஷயம் தானே, இந்த ஊரை தாண்டி வெளியூருக்கு போய் அழைச்சு வரோம்னா அதெல்லாம் பெரிய விஷயம். அவர்களுக்கு இந்த ஊர் சார்பாகவும் நமது சமுதாயம் சார்பாகவும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் கிஃப்ட வந்து அண்ணன் ஏஆர் அழகுசுந்தரம் அவர்கள் வாங்க. யு பால அபினவ். எம் சக்திமாலா. எம் சக்திமாலா. பி அமுத ரக்ஷிதா. பி அமுத ரக்ஷிதா. ஜி இஷா அல்பனா. ஜி இஷா அல்பனா. जी दिव्या. जी दिव्या. जी अक्षय वेदा. के अनुश्री. ए सत्या. ए मही. आर धन्यश्री. ए मादेश. के तमिलमारन. एम पाल संजीव. एस सेंगुड़ी मुकुंदन. एस नागेश्मन. एस जय महादेव. के जे अश्विन. टी मदिरक्षन. एम श्री मुत्तुमारी. बी पलनी संजीव. ए इलय किशोर. आर मधुरिता. एम सुभिक्षा श्री. यू महालक्ष्मी. आल्बर्ट सेशन. डी आल्बर्ट सेशन. बी पी कीर्तना. पी कीर्तना. बी अक्षय श्री. ए मधुवेणी साहब. के मधुमित्रा. बी अक्षय श्री. एल इनिया श्री. के मधु कोशिका. जी अश्विन. ए विशाखन. ए संशिका. एस माधव गणेश. जी पावई. जी पावई. அதுக்கப்புறம் பேச்சு போட்டியில வின்னர் 2 பேர் அறிவிச்சாச்சு. மற்றவங்களுக்கு ஆறுதல் பிரைஸ். ஏ கணாகிருஷ்ணன். எம் அக்ஷய மகாலட்சுமி. ஆர் தன்யஸ்ரீ. பி அக்ஷயஸ்ரீ. கே அபிமாலினி. யு மகனிகா. ஜி எம் அல்பனா. பி அமுத ரக்ஷிதா. சாரி, அவன் பிரைஸ் வாங்கினாங்க. ஏ சத்யா. ஏ மகி. எல் இனியாஸ்ரீ. எம் சக்திமாலா. ஜி திவ்யா. இது வந்து பேச்சு போட்டிக்கு. இந்த மாதிரி யாரு நம்ம ஊர்ல இருந்து வெளியே போய் வெற்றி பெற்று வந்தாலும் 2 மேடை இருக்கு. ஒண்ணு கோவில் மேடை. கோவில் மேடைனா நம்ம கோயில்ல இருக்கக்கூடிய மேடை, படிப்புக்கும் சரி ஊக்கமளிக்கிறதுக்கும் சரி. இன்னொரு மேடை இந்த பொங்கல் மேடை. இது எப்போதும் இருக்கும். படித்து महालक्ष्मी. जी ईशा. आर राघवी. जी तंशिका. यू कலையரசி. சார் இது பிரைஸ் வாங்கிங்க. அடுத்து எஸ் பூங்கொடி.
எஸ் முத்தரசி, ஜி இசக்கியம்மாள், எஸ் கார்த்திகா, கே மாரியம்மாள், எஸ் வித்யா அனைவரும் மரக்கன்று பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பு விருந்தினருக்கும் மரக்கன்று கொடுத்து அனுப்ப வேண்டும். के अभिमानी यू मगलिका, जी एम ईशा अर्पणा, ए सत्या, ए मगी, जी पावई, एल इनिया, एम शक्तिमाला, जी दिव्या, சஷ்டிகஸ்ரீ, எம் ஸ்ரீ முத்துமாரி. எல்லாரும் போயிடாதீங்க. ஒரு 2 சாங் இருக்கு, ஃபைனலா ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. 6ஆம் வருஷம்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் இருங்க. சின்ன குழந்தைங்க நேற்று 2 நாளா இருந்து ஆடியோ ப்ராக்டிஸ் பண்ணாங்க. 2 சாங் இருக்கு, கடைசியா போடணும்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வீட்டுக்கு மட்டும் போயிடாதீங்க. மரம் எதை கொடுத்தோம் தெரியுமா? மரம் வளர்க்கலாம் இருக்கு. சரியா சொல்றாரு. மரக்கன்று ஒவ்வொன்றும் நீங்க வளர்த்தீங்கன்னா இயற்கை காற்று, ஆக்சிஜன் எல்லாம் நமக்கு கிடைக்கும். மரம் தான்